மக்களவை தொகுதி மறுவரையறை மசோதா வெளியானதை அடுத்து அது குறித்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக மக்களவையின் மொத்த இடங்கள் 850 உயர்த்தப்படும் என்றும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சமமாக 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. ஆனால் நேற்று வெளியான மசோதாவில் தொகுதி மறுவரைக்கு 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையாக கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான விகிதத்தில் தொகுதி எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று மசோதாவில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்பதை அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்வது பிராந்தியங்களுக்கிடையே கடுமையான சமமின்மை உருவாக்கும் என தென் மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர். மக்களவையில் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட ஹிந்தி பேசும் மாநிலங்களின் மொத்த இடங்கள் 207 366 அதிகரிக்கும். இதன் மூலம் மக்களவையில் இந்த மாநிலங்களின் பங்கு 38.1 விழுக்காட்டிலிருந்து 43.1 விழுக்காடாக உயரும். ஆனால் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களின் இடங்கள் 132 176 மட்டுமே உயரும். இதனால் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் ஒட்டுமொத்த பங்கு 24.3 விழுக்காட்டிலிருந்து 20.7 விழுக்காடாக சரியும். இதனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி கல்வி மற்றும் சுகாதாரத்தில் முன்னேறிய மாநிலங்கள் தங்களின் ஜனநாயக அதிகாரத்தை இழப்பதோடு நிதி பகிர்விலும் பாதிப்பை சந்திக்கும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.